சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, அப்பொழுது தேவன் உன் நடுவில் வாசமாயிருக்கிறார். ஆண்டவர், நீ சியோன் குமாரன், நீ சியோன் குமாரத்தி, உன்னை நான் என்னை ஆராதிக்க அழைத்திருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நீ என்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய சொத்து. ஆகவே நீ என்னை ஆராதிக்க வேண்டும், கம்பீரித்து பாட வேண்டும். நீதிமானுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீ கம்பீரித்து பாடினார், அவர் உன் நடுவில் வாசமாயிருப்பார். ஏங்க உங்க வீட்டுல ஒரு வாசம் பண்ணல? நீ அவரை பாடுறதில்ல, நீ அவரை ஆராதிக்கிறதில்ல, நீ அவரை துதிக்கிறதில்ல. உன் வீட்டுல துதியின் சத்தம் இல்ல, உன் வீட்டுல பாடல் இல்ல, உன் வீட்டுல ஆராதனை சத்தம் இல்ல. அதனால உன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார். எப்போதும் வீட்டுல துதி எழும்பட்டும், வீட்டுல ஸ்தோத்திரம் எழும்பட்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிப்பேன். எக்காலத்தில் துதிக்கும் போது அவர் என்னுடைய தீமையை நன்மையாய் மாற்றுவார், என்னுடைய சோதனை ஜெயமாய் மாற்றுவார், என்னுடைய வேதனை மாற்றுவார், என்னுடைய கண்ணீரை மாற்றுவார், என் புலம்பல மாற்றுவார், என்னுடைய புலம்பல ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். இரட்ட கலைந்து ஓட்டு துதியினால் அவரை ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.